அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் 2025 எப்படி இருக்குன்னு பலன் போட்டிருக்கு. உங்களோட ராசியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி மேஷம் ரிஷபம் வந்தனால அது ரெண்டும் போட்டுட்டேன். இதுக்கு பிறகு ஒரு 4 ராசிக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பலன்களையும் போடுறதுக்கு விருப்பம் இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வேஸ்ட்டாக போகாமல் வீடியோ போகாமல் எதுக்கு நம்ம போடணும். இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 23/12/2024 மார்கழி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா மாலை 5-8 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 9 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது. ஹஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி காலையில் இருக்கிறனால பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்லது. தனிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:27க்கும் சூரியன் மறைவு மாலை 5:49க்கும் இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:52 முதல் 9:17 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10:42 முதல் 12:08 வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:33 வரை முதல் 2:58 வரைக்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து 7:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. இரவு மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி திதி சரியில்லாதனால சில நல்ல காரியங்களை செய்யறதுக்கு உகந்ததாக கிடையாது. பெயர் சூட்டலாம், அஸ்த நட்சத்திரத்தில் சீமந்தம் செய்யலாம், சாமி கும்பிடலாம், திருமணம் கூட செய்யறதுக்கு நல்ல நட்சத்திரம். குடமுழுக்கு செய்யறதுக்கு, குளம் வெட்டுறதுக்கு, புது வீடு புக, உயர் பதவியில் உள்ளவங்களை போய் பார்க்கறதுக்கெலாம் நல்லதாக நாளாக இருக்கும். மருந்து சாப்பிட பூப்பணித நீராட்டுதல் செய்கிறதும் நல்லது. அஷ்டமி திதியில் பார்த்திங்கன்னா சண்டை, தானியம், இடம், சிற்பம், நகை, ரத்தினங்கள் தொடர்பான செயல்களை தான் செய்ய முடியும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆரோக்கியம், ரிஷப ராசிக்கு பிரீத்தி, மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு நிதானம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு உயர்வு, கும்பராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு புகழ்ச்சி. இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. வாரத்தோட முதல் நாள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது. எந்த ஒரு வேலையும் செயலையும் நல்ல ஒரு உறுதியோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களை பார்க்கும்போது உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளை நல்ல பலன் பெற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சில எதிர்கால திட்டத்துக்கு இன்றைக்கி முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை விரும்பி பிரச்சனை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட சுய வளர்ச்சி மூலிமா பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்பினீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனாக கிடைக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மனசு விட்டு பேசுவீங்க. இனிமையான வார்த்தைகள், இனிமையான தருணங்கள் நல்லாவே 2 பேருக்குள்ளேயும் பகிர்ந்து கொள்கிறதுனால நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊக்கத்தொகையோ பணவரவு இருக்குது. உங்களோட முயற்சிகளில் நேர்மையாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பேரும் இதுவும் இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. எந்த பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இந்த மேஷராசிக்கு இன்றைக்கி இருக்குது. கரெக்டாக இந்த நாளை
தேவையான வகையில் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி வந்து வீட்டில் உறவினர்கள் வருகை இருக்குது. அவங்க மூலிமா தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. பண விரயம் ஆகிற மாதிரி இருக்குது. கடன்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்களில் நெகட்டிவான விளைவுகளை தவிர்க்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செய்கிறது நல்லது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இருக்க தான் செய்து திறமையாக செய்ய முடியாது. கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். இல்லைனா தவறுகள் ஏற்படுறதுக்கும் பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து வேலையில் நடந்த பிரச்சனையை வீட்டில் கட்டுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தொணக்கூட அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. எந்த ஒரு வார்த்தைக்கும் பெருசாக யோசிக்காமல் செய்கிறது அவசியமாக கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களோட செலவை இன்றைக்கி கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்களை பரிசோதனை செய்கிறது நல்லது. முடிஞ்சால் சோர்வு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறன்ட்டு கவனமாக செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத விரயம் பண்ணாதீங்க. உங்களோட முயற்சிகளுக்கு இன்றைக்கி வந்து இடையூறும் தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கி உங்களுக்கு பொருத்தமானதா இல்லை சுபகாரிய முயற்சியிலையும் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நாளை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகணும். நீங்கள் ஒரு விதமான வெறுமையை உணர்கிற மாதிரி இருக்குது. அதாவது லோன்லினஸ், யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீல் இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இல்லை. தாமதங்கள், தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக உங்களோட வேலைகளை பார்த்து செய்கிறது நல்லது. இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கிட்ட எரிச்சலாக பேசி பழகிற மாதிரி இருக்குது. அந்த உணர்வை தவிர்த்திங்கன்னா நல்லது. கொஞ்சம் நகைச்சுவையோட நட்போட பேசி பழகுனிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பணம் சம்மந்தமாக எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது செலவு கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மிதுன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து வரவு உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை நல்லாயிருக்கும், ஆதரவு நல்லாயிருக்கும். உங்களோட வேலைகளை பாதி அவங்க பிடிக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்குது. நண்பர்களோட உதவியால் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில நபர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதரவும் பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்களை நீங்களே உற்சாகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். சந்தோஷமான மனநிலை, தெளிவான மனநிலை வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது.
தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரா மாதிரி தான் இருக்குது. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு பல விஷயங்களுக்கு பலருக்கு முன்னுதாரணமாக அமைகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நல்ல தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சொத்துக்கள் வாங்கிறதுக்காக இன்றைக்கி பணத்தை முதலீடு செய்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஆற்றலையும் உறுதியும் கண்டு நீங்களே சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் கடகராசிக்கு தெளிவான ஒரு நாளாக தான் இருக்குது. சிந்தித்து செயல்படுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பெண்கள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்குது. இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி ஒரு நாளாக இருக்குது. அதனால் பொறுமையாக எந்த ஒரு சூழ்நிலையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். தியானம் மேற்கொண்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திட்டமிட்டு அதன்படி வேலை செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கலாம். இல்லைன்னா தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். வெற்றி காண்றதுக்கு நல்ல ஒரு சுய வளர்ச்சியை வளர்க்குறதுக்கு இந்த நாளை உங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதும் நட்பான அணுகுமுறையும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும், உதவியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்கள பழி சொல்லாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் கால் மற்றும் தொடை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். சிம்மராசிக்கு செலவுகள் நிறைஞ்ச கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவும் இருக்குது, கொஞ்சம் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மகிழ்ச்சியோடு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் சேர்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வராத பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க இன்றைக்கி நீங்கள் புத்திசாலித்தனமாக கொண்டு போக வேண்டியதாகவும் இருக்குது. மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்றைக்கி சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்க வேண்டியதாக இருக்கும். சிந்தித்து செயல்படுறது சாதகமாக இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கு கவனம் இல்லாத காரணத்தினால வேலையில் தவறுகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறுகள் நேர்ந்தால் ஒரு முறைக்கு 2 முறை அந்த வேலையை திருப்ப செய்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இணக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தவறால் புரிதல் இருக்கிறனால கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெரிய அளவில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது.
பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இருக்கிற மாதிரி இருக்குது, அஜீரணம் இருக்கிற மாதிரி இருக்குது. நேரத்துக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது நல்லது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி கலவையான ஒரு நாள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது, வேலையில் மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது, வீண் செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடியது இருக்குது. கூட பிறந்தவங்களால் உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. உங்களோட நம்பிக்கைக்கும் உங்களோட விடாமுயற்சியும் இன்றைக்கி அவசியமாக தேவை. உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் மந்தமாக இருந்தீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு மந்தமாக போகிற மாதிரி தான் இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலையில் சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது, நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை உங்களுக்கு சுமூகமாக இல்லை, அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயமும் அவசரமாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்கிறது நல்லது. தனக்கூட பொறுமையும் அன்பையும் வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சொன்னோன்னா தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது, கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓய்வெடுக்கிறதும் யோகா செய்கிறதும் மனசுக்கு கொஞ்சம் தெம்பை தரும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி கொஞ்சம் வரவும் இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதி பலன்கள் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் கிடைக்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்குது. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற உற்சாகமான அணுகுமுறை மூலிமா நாளை சிறப்பாக்கி கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது. மேலதிகாரிகள் இருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எதையோ சாதித்த உணர்வு உங்ககிட்ட இன்றைக்கி இருக்குது. திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட நகைச்சுவையாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு இது வழிவகுக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால தனக்கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்றைக்கி சேமிப்பும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கொஞ்சம் பார்த்திங்கன்னா போதும், அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உடலும் மனசும் தெளிவான நிலையில் இருக்கிறது அதிக அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஜாலியாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். ஆனால் வரவு அதிகமாக இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நண்பர்கள் மூலியமும் இன்றைக்கி உதவிகள் நல்லா இருக்குது. பசங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதும், தொழிலில் நல்ல ஒரு பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களுக்கு மனசுக்கு தெம்பையும்
உற்சாகத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சுமூகமாக தான் இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட இலக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நாள் நல்லாவே இருக்குது. கரெக்டாக டார்கெட் பண்ணி இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைனா வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகளோ ஏற்படுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கிற நிலையில தான் இருக்குது. கணிசமான பணம் சம்பாதிக்கவும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் பக்கம் கொஞ்சம் காத்தடிக்குது. ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ண வேண்டியது பார்த்து. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றலும் திடம் காரணமாக ஆரோக்கியமும் திடமாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு தெளிவாக மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது. சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. ஜாலியாக நாளாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் அதிகம் உண்டு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி கொஞ்சம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கூட இன்றைக்கி கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகிற மாதிரி இருக்குது. பாட்டு கேட்குறது மூலிமா மனசுக்கு அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி உங்களோட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் விலகி இருக்கிறதும் நல்லது. நட்பான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் பணியை கையாளும் போது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. உங்களோட திறன் அதிகரித்து தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது சந்தோஷமாக நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட பேசும்போது மனசு விட்டு பேசுகிறது, நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறது, அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டியது நல்லது. கவனமில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா உறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது. பேசும்போது அதிகப்படியான வார்த்தைகளில் கவனம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இன்றைக்கி நிறையவே இருக்குது. அதிக அளவில் பணம் கிடைக்காது. இருக்கிற பணத்தையும் தொலைச்சிட்டு தேடிட்டு நிற்காதீங்க. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரார்த்தனை இல்லைன்னா தியானம் செய்கிறது மூலிமா நல்ல ஒரு குணம் ஆரோக்கியம் நலம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி உங்களுக்கு வருத்தமும் மன உளைச்சலும் காலையிலேருந்தே இருக்கிற மாதிரி இருக்குது. 2-3 நாளாக அப்படி தான் இருக்கீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மந்தநிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்கள்கிட்ட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இல்லாத மாதிரி ஒரு மனநிலை இருக்குது. நல்ல பலன் காணணுன்னா நீங்கள் நாளை உறுதியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வளர்ச்சியில் நிறைய தடைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் தவறுகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பணிகளை திட்டமிட்டு முறையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஒரு முறைக்கு 2 முறை
ஒரே வேலையை திருப்பி செய்கிற மாதிரி இருக்குது. அது மன உளைச்சலை அதிகமாக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி வாக்குவாதத்தில் ஈடுபடுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த போக்கை தவிர்த்துட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ நல்லது. சூழ்நிலைகளை கையாள முடியலன்னா வீட்டில் இருந்து வெளியில் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பயணத்தின் போது கவனமாக இருக்கிறது நல்லது. பணத்தை கையாளுறதுல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக இருக்குது. கால் வலி உடல் வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் பதட்டமும் டென்ஷனாக தான் இருக்குது. ஓய்வெடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசின்னா மீன ராசி. இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள், அனுகூலமான ஒரு நாளாக தான் இருக்குது. பல நன்மைகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது. உங்களோட செயல்முறையிலையும் அணுகுமுறையிலையும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி எல்லாமே நல்ல பலனை தரது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சமூகத்தில் புதிய நபர்களோட தொடர்பும் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நண்பர்களோட ஆலோசனை பார்த்திங்கன்னா நல்ல பலனை தர மாதிரி இருக்கும். உறவினர்கள் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய திட்டங்கள் வெற்றியை தர மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி நாள் முழுக்க ஜாலியாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை தனித்த அணுகுமுறை மூலிமா அதை வெளிக்காட்டி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லாவே உங்களுக்கு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை, சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு தொணக்கூட இன்றைக்கி இருக்குது. நல்லுறவும் இருக்குது, புரிதலும் இருக்குது, அந்யுன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு நேரம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஊக்கத்தொகை இன்சென்டிவ் வகையில் பணம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் தெளிவான மனசும் சந்தோஷமும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. மீன ராசிக்கு தெளிவான சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபை பண்ணுறவங்களுக்கு, அதாவது சப்ஸ்கிரைப்டு நோட்டிஃபை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த வீடியோ வரும். அந்த சிஸ்டமை நான் போட்டுட்டு ஒரு 5 பேர் பார்த்தா கூட போதும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் நீங்கள் பார்க்குறது எனக்கு பிரயோஜனமே இல்லை. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த இது போடுறது நான் only for subscribers and notification via notification ஆப்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.